மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் ஆளும் தெலுங்கு தேசம், பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இரண்டு மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தன. இதனை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் சமாதானப்படுத்தும் வகையில் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக பூர்வோதயா என்ற திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பீகாரில் சாலை கட்டமைப்பு திட்டங்களுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி பாட்னா புர்னியா அதிவிரைவு சாலை, பக்சார் பகல்பூர் அதிவிரைவு சாலை, பக்சாரில் கூடுதலாக 2 வழி மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. மேலும் பிர்பைண்டி பகுதியில் 2,400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் 21,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை ஆந்திர பிரதேச மறு அமைப்பு சட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட மாநில தலைநகர் அமராவதியின் தேவையை கருத்தில் கொண்டு நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று நிதியமைச்சர் கூறினார். கோதாவரி போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தை விரைந்து முடிக்க தேவையான நிதி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். விசாகப்பட்டினம் சென்னை தொழில்துறை வழித்தடத்திற்கும் ஹைதராபாத் பெங்களூரு தொழில்துறை வழித்தடத்திற்கும் நீர், மின்சாரம், ரயில்வே, சாலை திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஆண்டு முதல் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் பின்தங்கிய பகுதிகளான ராயல்சீமா, பிரகாசம், வடகடலோர ஆந்திர பகுதிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். ஆந்திர பிரதேஷ் Reorganization Act. Our government has made concerted efforts to fulfill the commitments in Andhra Pradesh Reorganization Act. Recognizing the state's need for the capital, we will facilitate special financial support through multilateral development agencies. In the current financial year, 15,000 crore rupees will be arranged with additional amounts in future years. பீகார் மாநிலம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படுவதால் 11,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வெள்ளம் மற்றும் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட அசாம், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. முதல் முறை பணிக்கு செல்வோருக்கு 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதன்மையான நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டு முழு பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட 9 துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். அதன்படி 3 திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதில் முதன்முறையாக பணிக்கு செல்வோருக்கு 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 கோடியே 10 லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். This scheme will provide 1 month wage to all persons newly entering the workforce in all formal sectors. Direct benefit transfer of 1 month's salary in 3 installments to first-time employees as registered in the EPFO will be up to 15,000 rupees. The eligibility limit will be a salary of 1 lakh per month.
இதே போன்று உற்பத்தி துறையில் புதிதாக பணிக்கு சேர்வோருக்கு 4 ஆண்டுகளுக்கு வருங்கால வைப்பு நிதியில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாய்க்குள் புதிதாக ஊழியர்களை சேர்க்கும் நிறுவனங்களுக்கு வருங்கால வைப்பு நிதியில் சலுகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதாவது புதிதாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு நிறுவனம் வழங்கும் வைப்பு நிதியை 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் அரசிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வியை பொறுத்தவரை உள்நாட்டில் உயர்கல்வி கற்பதற்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Education loans for helping our youth who have not been eligible for any benefit under government schemes and policies. I am happy to announce a financial support for loans up to 10 lakh rupees for higher education in domestic institutions. நாட்டில் உள்ள 500 முதன்மையான நிறுவனங்களில் 5 ஆண்டுகளுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். 12 மாதங்கள் வழங்கப்படும் இந்த பயிற்சிக்கு மாதந்தோறும் 5000 ரூபாயும் ஒரு முறை 6000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக ஓராண்டு பயிற்சிக்கு 66000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும். சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் பட்ஜெட் என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பேசிய பிரதமர் மோடி இது மகளிர் மற்றும் சிறுதொழில் நடத்துவோருக்கான பட்ஜெட் எனவும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடன் பெறும் வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதால் ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறையின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் கூறியுள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்களை முன்னேற்றுவதன் மூலம் நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையை இந்த பட்ஜெட் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசின் இந்த பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பிரதமர் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சாதாரண குடிமக்களுக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் சாடியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் முந்தைய பட்ஜெட்களையும் காப்பி அடித்திருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை ₹1 வரவு மற்றும் செலவு அடிப்படையில் எவ்வளவு என்பதை தற்போது பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுல மத்திய அரசுக்கான வருவாய் மற்றும் செலவினங்கள் ₹1 எவ்வளவு காசுகள் அப்படிங்கிற அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில மத்திய அரசுக்கான வரவு என்பது ₹1 வருமான வரி மூலமாக 19 காசுகளாகவும் கடன் மூலமாக 27 காசுகளும் பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலமாக 17 காசுகளும் சுங்க வரி மூலமாக 4 காசுகளும் மத்திய கலால் வரி மூலமாக 5 காசுகளும் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக 18 காசுகளும் வரி அல்லாத வருவாய் மூலமாக 9 காசுகளும் கடன் அல்லாத மூலதன வருவாய் மூலமாக 1 காசு என ₹1 மத்திய அரசினுடைய வருவாய் இதுவாக இருக்கிறது. நம்ம இதை 2023 ஒப்பிடும்போது கடன் மூலமாக அந்த ₹1 மத்திய அரசுக்கான வருவாய் என்பது 34 காசுகளாக இருந்தது. அது இப்போ 27 காசுகளாக குறைந்திருக்கிறது. அதே போல கார்ப்பரேட் டாக்ஸ் பார்த்தோம்னா இந்த முறை அது 17 காசுகளாக இருக்கிறது. அது கடந்த முறை 15 காசுகளாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த மத்திய கலால் வரி என்பதும் கடந்த முறை 7 காசுகளாக இருந்தது. இந்த முறை அது 5 காசுகளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் என்பது கடந்த முறை 17 பைசாவாக இருந்தது. இந்த முறை அது 18 பைசாவாக மாறி இருக்கிறது. அதே போல கடன் அல்லாத மூலதன வருவாய் என்பது கடந்த முறை 2 காசுகளாக இருந்தது. இந்த முறை அது 1 காசாக குறைந்திருக்கிறது. சரி, இது வருவாய். அடுத்ததாக செலவினங்களை நம்ம பார்க்கலாம். மத்திய அரசுக்கு ₹1 மூலமாக எவ்வளவு செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வட்டிக்கான செலவினம் மட்டுமே 19 காசுகளாக இருக்கிறது. ராணுவத்திற்கு 6 காசுகளும் மானியம் சப்சிடிஸ் மூலமாக அந்த பங்கீட்டுக்கு கிட்டத்தட்ட 21 காசுகளும் ஓய்வூதியம் பென்ஷனுக்கு 4 காசுகள் இதர செலவுகள் 9 காசுகள் மத்திய நிதியுதவி திட்டங்களுக்கு 8 காசுகள் அதே நேரத்தில் ராணுவம் அல்லாத மத்திய அரசினுடைய இதர திட்டங்களுக்காக 16 காசுகள் அப்படின்னு இதுதான் செலவினங்களாக இருக்கிறது. இதையும் நம்ம கடந்த முறை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த
செலவினங்கள்ல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த முறை 20 காசாக இருந்தது, அது இந்த முறை 19 காசாக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை வந்து அது 4 காசுகளாகத்தான் இருந்தது, இப்பயும் அது அதே 4 காசுகள் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது கடந்த முறை 8 காசாக இருக்கிறது, இந்த முறை அது 9 காசாக அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை 9 காசாக இருந்தது 2023, இப்ப அது 8 காசாக குறைந்திருக்கிறது. சோ இதுதான் மத்திய பட்ஜெட்ல செலவினம் மற்றும் வருவாயில 1 ரூபாயில் மத்திய அரசு எதற்காக செலவிடுகிறது அப்படிங்கிற விவரங்கள்.